அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டைரக்டர் சர்ஜன் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரீடிங்கில் உங்களோட காதல் வாழ்க்கையோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அதாவது இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லேருந்து என்ன மாதிரி ஃப்யூச்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் எனர்ஜி. நிறைய விஷயங்கள் வருது அட் டைமில். இந்த பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதர் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் ஹை ப்ரீஸ்டஸ். ஓகே, இந்த பெண்கள் யார் இருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பெண்கள் எனர்ஜி வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த மதர் ஆஃப் பென்டிகிள்ஸ், அதாவது குயின் ஆஃப் பென்டிகிள்ஸோட எனர்ஜியில் தான் இருக்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இனிமேல் ஹை ப்ரீஸ்டஸ் வர விரும்புது. ஸோ ஹை ப்ரீஸ்டஸ் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பற்றி எந்த கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. ஆனால் ஒரு டவர் இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையிலையா யார் வாழ்க்கையிலும் இல்லை, ஒரு அதாவது எதிர்பாராத விதமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் முடியும். இந்த டவர் வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் மதர் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஹை ப்ரீஸ்டஸ். அப்புறம் நீங்கள் இந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் நிற்கிறீங்க. சிங்கம் புலி ரெண்டுமே இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக காசு இருக்குது. இந்த மான் அது வந்து ஒரு இந்த பக்கம் சிங்கம் இருக்குது, இந்த பக்கம் இந்த பக்கம் புலி இருக்குது, இந்த பக்கம் சிங்கம் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மானை காப்பாற்றுறது கரெக்டாக ஸ்பிரிட்ஸ் எல்லா பக்கமும் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. மேபி நீங்கள் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஹைலி ப்ரொடெக்டட். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் நான் என்ன இன்னொரு விஷயம் இதிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆண் நீங்கள் நேசிக்கிற இந்த ஆண் எனர்ஜி வந்து இந்த காதலை கைவிடுற ஒரு மனநிலைமையில இல்லை. அவங்க என்னானாலும் சரி நான் போராடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு டவர் நடக்க போகுது. அது யார் வாழ்க்கையிலன்னு தெரில, பட் இந்த டவர் எனர்ஜி தான் பாட்டம் டெக் கார்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பாராத சமயம் இல்லைன்னா எதிர்பாராத விஷயங்கள் வந்து நடக்கும். அடுத்தது நான் எடுக்கும்போது இந்த மூன் கார்டு வந்து எனக்கு கண்ணில் படுது. இது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இல்லூஷன்ஸ், அதாவது உங்களுக்கு குழப்பங்கள் தெளிவில்லாத நிலைகள் இருந்துன்னா அதெல்லாம் உடஞ்சி தவிடுபடியாகும். அல்லது மறைக்கப்பட்ட ரகசியங்கள் வெளியில் வரதுக்கும் மூன் கார்டு வரும். ஸோ ஒன்றா ரகசியங்கள் வெளியில் வரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருக்க குழப்பங்களுக்கு தெளிவு வரும். எண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ். இந்த சைக்கிள் எண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஃப்யூச்சர். இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லேருந்து இந்த ஃப்யூச்சர் தான் வரும். இந்த ஃப்யூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 5 ஆஃப் வான்ஸ் வந்து முடியுது. இந்த கெட்டவங்களோட சதி போராட்டம், உங்களை கவுக்கிறதுக்கு போடுற பிளான், இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த காசு எல்லாமே வெளியில் வந்ததுக்கு காரணம் இருக்குது. நான் சொல்லிடுறேன் அதை. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு வந்து என் கையில் திரும்பி இருக்குது, ஷிஃப்ட் ஆகிருக்கு. இது ஏன் அப்படின்னா இந்த வேர்ல்ட் கார்டு எப்போவுமே எண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ், எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள்ஸ். உங்களோட பிரச்சனைகள் முடியறது, முடியாத இழுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் டக்குன்னு முடியறது. ஏன்னா நம்ம டவரும் பார்க்குறோம். நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்காத சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் டப்புன்னு முடியும். இந்த பிரச்சனைகள் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த காதல் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த கெட்டவங்க பண்ணுற போராட்டம். அதாவது உங்களுக்கே தெரியாமல் உங்களை வந்து பல விஷயங்களில் எனர்ஜெட்டிக்கலாக ட்ரெயின் பண்ண வைக்கிறது தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இது வந்து அந்த கீழ்த்தரமான எண்ணம் இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஆணை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள சுற்றி ஒரு பிரச்சனை, அடுத்த பிரச்சனைனா அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த பிரச்சனையிலே இருக்கும். இவங்க காதல் வாழ்க்கையை நோக்கி போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஆண் வாழ்க்கையில் ஒரு ஃபினான்ஷியல் லாஸையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஹார்ட் பிரேக்கில் இருக்கனால தான் இந்த பிகினிங் இன்னும் வரல. ஆனால் இந்த டாட்டர் ஆஃப் பென்டிகிள்ஸ், இந்த பெண்கள் வந்து ரொம்ப சார்மிங்கான, என்ன சொல்கிறது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன். ரொம்ப ஜென்டிலான சாஃப்டான ஆள். அதே சமயம் எங்கே ஸ்டாண்ட் பண்ணுமோ அங்கே நிச்சயமாக ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். அதனால் பார்த்துட்டு இருக்க ஆண்கள் வந்து எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆளை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு கவலை ஏதாவது வருத்தம் இருக்குது அப்படின்னா அது தேவையில்லை அப்படின்றாங்க ஸ்பிரிட்ஸ். அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 6 ஆஃப் கப்ஸ். இது வந்து டெஸ்டின்டு அவுட்கம். இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இந்த கெட்டவங்க பிளான் பண்ணாலும் சரி, அவங்க தலைகீழாக உருண்டு புரண்டு அழுதாலும் சரி, இந்த 6 ஆஃப் கப்ஸ் வந்து எனர்ஜி மாறவே மாறாது.
ஓகே. இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் இங்கே இருக்குது. இது வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட் ப்ளே அவுட் ஆக போகுது. அப்புறம் இந்த 6 ஆஃப் கப்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறது எனர்ஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோஃபன் வந்து கமிட்மெண்ட், கிளாரிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். இந்த டெவில் வந்து இந்த கெட்டவங்க எப்போவுமே இது வந்து கொடூரமான ஆளுங்கள் தான் டெவில் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணும். கெட்டது, கெட்ட விஷயங்கள், அட்டாச்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஆண்கள் யாராவது ஒரு பேயை கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேய்கிட்டேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து இந்த காதல் வாழ்க்கையில் அடி எடுத்து வைப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸ்பெசிஃபிக்காக இது ஒரு சில ஆண்களுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் பண்ணி அடுத்த மேரேஜ் இல்லைன்னா எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது அப்ளை ஆகும். அப்படியே அப்ளை ஆகாதவங்களுக்கு இது வந்து இந்த காதலை தடுக்கிறதுக்கு இந்த பேய் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கு. மேபி உங்களுக்கு கூட இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் காதலிக்கிறதோ இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதோ பிடிக்கல. ஸோ அவங்க வந்து உங்களை கவுத்து விடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து வெட்ட வெளிச்சமாக வந்துடும். அந்த அந்த டெவில் எனர்ஜியை பற்றி ஒரு விஷயம் வெளியில் வரும். இதுதான் இப்போ இந்த ஆணுக்கு இருக்க அப்டக்கிள்ஸ். இந்த ஆண் ஏன் இந்த கனெக்ஷனுக்குள்ளே வரல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹார்ட் ப்ரோக்கன், மனசு உடஞ்சி போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்புறம் பேய் வந்து எப்போயுமே வீட்டுக்குள்ளே பேயாட்டம் ஆடிட்டு இருந்தால் யார் நல்ல எனர்ஜியில் இருப்பாங்க, அப்படி தான் ஒரு சூழ்நிலை. ஆனால் இது வந்து ஆண் தெளிவாக முடிவுகள் எடுத்துருக்கணும் முன்னாடியே. இது ஆண் பண்ண தப்பு தான். இப்போ இந்த ஆணுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. அடுத்தது வந்து இந்த ஆண் இந்த காதலை காப்பாற்றுறதுக்கு இந்த சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணி எழுந்திரிச்சு நின்னா மட்டும்தான் இந்த காதலை காப்பாற்ற முடியும். அடுத்தது ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. கெட்டது யாராவது பண்ணிவிட்டு யாராவது தப்பிச்சு போகலாம், இந்த காதலுக்கு எடுத்துகிட்டு கெட்ட விஷயங்கள் பண்ணிவிட்டு போயிடலான்னு நினச்சா போக முடியாது. இது அல்டர்னேட் ரியாலிட்டி. இது என்ன அல்டர்னேட் ரியாலிட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் அதாவது எண்டிங் இது வந்து இந்த ஆணுக்கு தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அல்டர்னேட் ரியாலிட்டியில் என்ன நடந்துருக்குன்னா எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள்ஸ். அதே தான் திரும்பவும் இங்கே இந்த வேர்ல்ட் கார்டு வந்து நல்ல விதமாக சொல்லியிருக்கு. இது வந்து பெயின்ஃபுல் எண்டிங்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து ரொம்ப மனசை வலி கொடுத்து அது முடியிறது. அது முடிஞ்சது இந்த ஆண் வந்து அதை முடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த ஆண் எனர்ஜி ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் சோட்ஸு, 10 ஆஃப் சோட்ஸ். அப்பா சாமி எப்படி தான் தாங்குறீங்கன்னு தெரியல இவ்வளோ பிரச்சனைகளை. தட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அது ஒரு ஆறுதலான விஷயம் உங்களுக்கு. இந்த 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி இந்த டஃப் சைக்கிளை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காத்துட்ருக்கிறது இந்த லவ்வர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங். அப்புறம் இந்த ஆண் எனர்ஜி இந்த ஃபாதர் ஆஃப் கப்ஸில் போயிடுவீங்க. அதாவது ஒரு நல்ல ஜென்டிலாக அது காதலை அப்படியே காதல் பொங்கி வரும். இந்த பெண்ணை பார்த்தா இல்லைனா காதலை சொல்கிறதுக்கோ இல்லை காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டம் டேக்கில் நியூ பிகினிங் ஃபுல் கார்டு இருக்குது. டேக்கிங் லீப் ஆஃப் ஃபெய்த். ஃப்யூச்சரை பற்றி பெருசாக யோசிச்சிட்டே இல்லாமல் இந்த ஆண் வந்து ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க போகிறீங்க. அதனால் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு இந்த வழியை பொறுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த 6 ஆஃப் கப்ஸ் இந்த யூனியனை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்தது இந்த டஃப் சைக்கிள் முடியறதையும் யாரால் மாற்ற முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸும் அதை தான் சொல்லுது, இந்த வேர்ல்ட் கார்டும் அதை தான் சொல்லுது. ஸோ இந்த டஃப் சைக்கிள் முடியறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த முடிவு ஓகே. இந்த முடிவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது ஆரம்பம், இந்த புதுசாக நீங்கள் காதலை ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை இந்த காதலை கொண்டு போய் கல்யாணத்தில் முடிக்கிறதுக்கோ தேவையான விஷயங்கள் நடக்கும். இதுவுமே ஆல்டர்னேட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. அதுதான் இங்கே வந்து இது வந்து டெஸ்டின்ட். இது மாற்ற முடியாது. இது ரெண்டுமே போய் கொஞ்ச நாள் பாதை வந்து அப்படியே ஒன்றா சேர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்கிறது, ஜாயின் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா 2 அப்படியே ஒன்றா சேர்ந்துடும்.
அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 2 ஆஃப் வான்ஸ்னால் வெறும் பிளானிங் மட்டும் இந்த கார்டில் இல்லை, நீங்கள் வந்து 2 பேரும் சேர்கிற நேரம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னும் இது மென்ஷன் பண்ணுது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆணுக்கு பென்டிகிள்ஸ் தான் ப்ராப்ளம், சன் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஏன்னா இங்கே வந்து கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் இல்லை. மணி விஷயத்தில் அவங்க வந்து அவங்க நினச்ச லெவலில் இப்போது இல்லை. ஆனால் அதுக்காக இந்த ஆண் வந்து அதை விட்டுடுற மாதிரி இல்லை. இந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண் வந்து போராடிட்டு தான் போராட போகிறாங்க. அதாவது அந்த டெஸ்டினி அவங்க அடையிற வரைக்கும் இந்த போராட்டத்தை நிறுத்த போகிறதில்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா டாட்டர் ஆஃப் கப்ஸ், ரொம்ப ஜென்டிலான இந்த பெண் எனர்ஜி தான். சார்மிங், அதே சமயம் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப கேரிங்கான க்ரியேட்டிவான ஒரு பீயிங். ஆனால் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டில், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க பெண்ணை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. அடுத்தது 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். இதுவுமே மாற்றவே முடியாது. இந்த ஆணும் சரி இந்த பெண்ணும் சரி கொஞ்ச நாளில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. அது வந்து உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் அப்படி பூஸ்ட் பண்ணும். இந்த லாஸ் இன்னொரு அப்ஸ்டக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணுக்கு மேபி நம்ம பார்த்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். அடுத்தது இல்லை அப்படின்னா ஒர்க் பிளேஸ் ட்ராமா. இது 2ல் ஏதோ ஒன்று வந்து ஒரு அப்ஸ்டிக்கிளாக இருக்குது. இன்னொரு அதாவது 2 பேர் இருக்கிற இடத்துல 3ஆவது ஆள் இருக்காங்க. அந்த 3ஆவது ஆள் எப்படின்னா எக்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், டிவோர்ஸ் பண்ணுற சுச்சுவேஷனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒர்க் பிளேஸில் ஏதாவது ட்ராமா க்ரியேட் பண்ணுற இந்த தேவையில்லாத ஒரு ஆள் வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க. அந்த தேவையில்லாத ஆள் வந்து ஒட்டிட்டு போயிடுவாங்களா அப்படின்னா போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே அல்டர்னேட் ரியாலிட்டியில் ஒரு கிளாரிட்டி இந்த ஆணுக்கு வந்து வரப்போகுது. இல்லை அப்படின்னா இந்த கிளாரிட்டியை யாராவது ஒரு யங்கர் எனர்ஜி, ஒரு சின்ன வயசு இருக்க, ரொம்ப சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீனேஜில் இருக்க யாராவது ஒருத்தங்க கிளாரிட்டியை கொடுப்பாங்க. இல்லைனா இந்த ஆணுக்கு அவங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கிளாரிட்டிக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த ஆண் எனர்ஜியை வந்து இந்த யங் எனர்ஜி, அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் யூத்ஃபுல்லாக மாறுறதுக்கு போராடி வெற்றி பெற அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து இங்கே இருக்குது. இது வந்து நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இது வந்து மாற்றவே முடியாத உண்மைகள். இது மாறவே மாறாது இந்த விஷயங்கள். இது வந்து இந்த ஆண் எடுக்கிற ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இது வந்து டீவியேட் ஆகிட்டே இருக்கும். பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸ், ஃபீலிங் கான்ஃபிடென்ட். இந்த ஆணும் சரி பெண்ணும் சரி உங்களுக்குள்ளே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் இந்த காதல் எப்படி ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு ஏதாவது கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கவலையப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த காதல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த பெண்கள் யாராவது கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களா, ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த ஃப்யூச்சரில் எடுப்பாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தேர்ட் பார்ட்டி இல்லைனா ஒரு காமிக் சிச்சுவேஷன், இல்லைனா ஒர்க் பிளேஸ், அதாவது உங்களையும் ஒர்க் பிளேஸையும் ஜகிள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவங்களால இப்போது ப்ராப்பராக ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. ஸோ ஜகிளிங்கில் இருக்குது. ஓகே, இது வந்து ரொம்ப ஸ்பிரிட்ஸ் வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க இந்த பெண்களுக்கு. கிளியர் கைடன்ஸ், டோன்ட் சூஸ் அ கவர்ட், ரொம்ப தெளிவான ஒரு கைடன்ஸ். இந்த ஆண் வந்து இந்த ஆக்ஷன்லாம் எடுத்தால் தான், நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன்லாம் எடுத்தால் தான் இந்த ரியாலிட்டி மாறும். அப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இந்த ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும். இது ஆல்டர்னேட் ரியாலிட்டி. இது மாறணும் அப்படின்னா, இது மாறினா தான் இங்கெல்லாம் மாறிக்கிட்டே வரும். நீங்கள் இதை மாற்றலை அப்படின்னா இந்த ஃப்யூச்சரில் இதெல்லாம் மாறவே மாறாது. ஸோ இதை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி போகும். பெண்களுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஆண் வந்து இந்த மாதிரி ஜகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பெண்கள் வந்து இருப்பாங்களா, வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இந்த ஆணுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து இந்த ஆண் எடுக்க போகிற ஆக்ஷனில் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஆண் வந்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இந்த எனர்ஜியெல்லாம் மாறிடும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்ஷன். ஓகே, கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சரியான தருணம் இல்லை. இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகிறதுக்கு இது சரியான தருணம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆண் முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஆணுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். இந்த ஆணுக்கு யார் மூலமாவது ஒரு உதவி கிடைக்கும் இந்த எண்டிங் முடிக்கிறதுக்கு. இல்லை இந்த பெண்கள் ஏதாவது உதவிக்காக போராடிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து யார் மூலமாவது ஒரு ஹெல்ப் கிடச்சி அதுலேருந்து வெளியில் வருவீங்க.
அடுத்தது இந்த ஆணுக்கு ஏதாவது அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பெட்டர் லீவ் தட். ஓகே, இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க இந்த ஆண் வந்து அடிக்ஷன் வந்து லீவிங் பிஹைண்ட். ஸோ இந்த மாதிரி ட்ராமாலாம் போயிட்டுருக்கனால தான் இந்த கனெக்ஷன் கிரவுண்டால் நெகட்டிவ் மைண்ட் செட். அடுத்து இந்த ஆணுக்கு வந்து இந்த பேக் ஸ்டாப்லாம் நடந்துட்டுருக்கனால இந்த அன்பேரபிள் பெயின், அதாவது பொறுக்க முடியாத வலியெலாம் போயிட்டுருக்கனால அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ தயக்கம் தாமதம். ஆனால் கடவுள் இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த பெண் வந்து ஒரு கோழையை தேர்ந்தெடுக்க போகிறது கிடையாது. நான் இன்னொன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆண் வந்து ஒரு விஷயம் செய்யணும், டோன்ட் சூஸ் அ கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது, அப்புறம் இங்கே டாட்டர் ஆஃப் கப்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு எங்கர் எனர்ஜி தான். இந்த ஒரு எங்கர் ஃபீமேல் எனர்ஜி பற்றி ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அதுக்கான சாவியை வந்து இந்த ஆண் வந்து எடுக்கணும். அதாவது அந்த அந்த புதிரை வந்து உடைக்கணும். அந்த புதிரை உடைச்சா மட்டும்தான் இங்கே இந்த தெளிவெல்லாம் பிறந்து இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். அதையுமே இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஜக்லிங், ஏதாவது ரெண்டு விஷயத்த இதுவும் அதையும் காப்பாற்றுறேன், அதையும் இதையும் பார்க்குறேன், இந்த அதையும் இதையும் அப்படின்னா கடவுள் வந்து அதை மட்டும்தான் வச்சுருக்க போகிறாங்க, இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஸோ இந்த ஆண்கள் யாராவது ஜகிள் ஏதாவது பண்ணிங்க, ரெண்டு விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சூஸ் ஒன். இல்லைனா இந்த பெண்கள் வந்து நீங்கள் நேசிக்கிற இந்த பெண் வந்து வில் நாட் சூஸ் யூ பேக். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. காசெல்லாம் கீழே வந்துருச்சு. நாட் சப்போர்ட்டிங்கு. இந்த ஆணுக்கு ஏன் இந்த முதுகு குத்தல், இந்த துரோகம் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு இந்த ஆண் வந்து சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ அதுக்காக வருத்தப்படுறாங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த ஆண் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அப்புறம் வந்து இந்த 2 சாய்ஸ், ஏதாவது இந்த கனெக்ஷனுக்கு மீறி ஏதாவது இன்னொரு சாய்ஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு அவங்க ஃபேமிலி இஷ்யூவோ, இல்லை இந்த பிஸ்னஸ் இஷ்யூவோ, இல்லை ஒர்க் பிளேஸ் இஷ்யூவோ, இல்லை தேர்ட் பார்ட்டி இஷ்யூவோ, இல்லை டிவோர்ஸ் இஷ்யூவோ, எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த பெண், அதாவது இந்த ஃபீமேல் எனர்ஜி, இந்த மதர் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வந்து இந்த ஆணோட வாழ்க்கையில் ஆப்ஷன் இருக்க போகிறதில்ல. அது வந்து கடவுள் வந்து அந்த ஆப்ஷனை தூர எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேக் ஸ்டாப் யூ ஃபார் காமிக் ஃபேமிலி. இந்த ஆண் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து அவங்க ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா போட்டுட்டு இந்த பெண்ணை வந்து சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. அதுக்காக இப்போ வருத்தப்படுறாங்க. பட் பிரயோஜனம் இல்லை. அந்த கர்மா ஆல்ரெடி இருக்குது. அந்த கர்மாக்காக தான் இங்கே அந்த ஆணுக்கு இந்த 10 ஆஃப் சோர்ஸ் அவங்க வாழ்க்கையில் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த ஆணை வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆண்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை நான் வந்து இன்னசென்ட்டு, என்னை மேனிப்புலேட் யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா, அப்படி நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி நெய்வாக அந்த ஒரு அப்பாவி மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் இல்லைன்னா அதுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு நீங்கள் இந்த ட்ராமாலேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம், எந்த நான் டெசிஷனும் எடுக்க தேவையில்லை அப்படின்னிங்கன்னா, கடவுள் வந்து ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துட்டாங்க. இந்த பெண் எனர்ஜியை வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூ இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதாவது கார் இல்லைன்னா வெஹிக்கிள் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன வார்னிங் தான். மேபி கார் சர்வீஸ் பண்ணுறது, காரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கார் லோன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் செக் வெதர் யூ பெய்ட் த கார் லோன் அண்ட் ஆல். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெட்டவங்க இந்த பெண்ணை பற்றி அவதூறுகள் பேசி இந்த பெண்ணை வந்து என்ன சொல்கிறது, இந்த கனெக்ஷன்லேருந்து இந்த காதல்லேருந்து ஏதாவது பண்ணி இந்த குழப்பி விட்டு பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க பாசிபிலிட்டி, ரீயூனியனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் இந்த பெண் வந்து கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த பெண்கள் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க. இந்த குழப்பம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நடக்கிறது ஆண் வாழ்க்கையில் தான். இந்த ஆண் வந்து இட்ஸ் பெட்டர் டு சூஸ் ஒன். நீங்கள் ஜக்லிங் மோடில் இருந்தீங்க அப்படின்னா இனி ஜகிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. யூ வில் பி லெஃப்ட் அவுட் ஃப்ரம் திஸ் ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் வந்து இந்த பெண்ணோட வாழ்க்கையிலேருந்து வெளியே தள்ளப்படுவீர்கள்.
அப்புறம் உங்களை சுற்றி யாரோ வந்து 2 ஃபேஸ்டு ஆளுங்க இருக்காங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அப்படிங்கிறது உங்களுக்கான கைடன்ஸ். ஏன் அப்படி அந்த அந்த முகமூடி போட்ட ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிட்ஸோட ஒரு ஒப்பீனியன். அப்புறம் இன்னொரு என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா, யார் வேணால் இந்த ஆணுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுடலாம், இந்த ஆணை வந்து யார் வேணால் நீ ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடலாம், ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை செய்ய வச்சிடலாம். ஸோ இந்த ஆண் வந்து கொஞ்சம் இந்த வீக் மைண்டடு, ஸ்டேபிள் மைண்டட் கிடையாது, நாட் அ லீடர், அப்புறம் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இல்லாத ஒரு ஆண் அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸோட ஒப்பீனியன். ஸோ இந்த ஆண் வந்து ஸ்டாண்டப் பண்ணணும், இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் எடுத்து அவங்க சண்டையை அவங்க போடணும். அடுத்தது இந்த பெண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயத்தில் ஏதாவது ட்ராமா போடுறது இல்லைன்னா ஜகிள் பண்ண ஏதாவது நினச்சாங்க அப்படின்னா அந்த ஜகிளிங்க்கு இங்கே வாய்ப்பு இல்லை. இது வந்து இந்த பெண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அடுத்தது ஸ்பிரிட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பெட்டர் கெட் கிளாரிட்டி, இதுதான் ஸ்பிரிட்ஸோட மெசேஜ். இட்ஸ் டைம் ஃபார் யூ டு பெட்டர் கிளாரிட்டி, கெட் கிளாரிட்டி. ஓகே, என்ன கடவுள் சொல்கிற வராங்கன்னா, இந்த ஆணுக்கு வந்து இந்த பெண் வந்து ஒரு கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம், அதாவது ஒரு வரம். ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க, கண்கெட்ட பெண் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆணுக்கு கூட இருந்தபோது இந்த பெண்ணோட அருமை தெரியலை. இப்போது வந்து வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, இந்த வருத்தம்லாம் பிரயோஜனம் கிடையாது, ஆக்ஷன் இப்போது எடுக்கணும். அந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா நழுவி போயிடும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இந்த ஆக்ஷன் எடுத்தால் இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக போய் முடியும். நீங்கள் இந்த ஆணும் சரி இந்த பெண்ணும் சரி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். சப்போஸ் இந்த ஆண் வந்து கோழைத்தனத்தினாலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ ஆக்ஷன் எடுக்காமல் விட்டால் இந்த பெண் வந்து விலகி போய்கிட்டே இருப்பாங்க. அது விலகி பெண் போக போகிறதில்ல, கடவுள் வந்து இந்த பெண்ணை விலக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது இந்த ஆணுக்கு கடவுள் சொல்கிற ஒரு வார்னிங் அண்ட் கைடன்ஸ். ஓ, நான் கேட்கவே இல்லை கைடன்ஸ் வருது. கங்கா, காடஸ் ஆஃப் ஹெவன்லி அம்ப்ரோசியா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியூரிஃபிகேஷன் ஃப்ரம் சின், பாசிஃபிகேஷன் ஆஃப் வேர்ல்ட்லி டிசையர்ஸ், லிபரேஷன் அட் த டைம் ஆஃப் டெத், ரெமெடி ஆஃப் ஃபிசிக்கல் டிசீசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 ஆஃப் வான்ஸையும் இந்த 10 ஆஃப் சோர்ஸையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த ஆண்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இப்போது கிளென்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பியூராக அடுத்த உருப்படியான வேலையை பாருங்கள். இந்த மாதிரி அடிக்ஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் விட்டுட்டு வந்து என்ன ப்ராப்பரான விஷயமோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி குழப்பங்கள் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த குழப்பத்துக்கான சாவியை தேடி கண்டுபிடிச்சி குழப்பத்தை உடைக்கணும். அந்த குழப்பத்தை கட்டிட்டு இந்த மாதிரி ஜக்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக கிரவுண்ட் ஆகாது அப்படிங்கிறது இந்த ஆணுக்கு ஸ்பிரிட் சொல்கிற ஒரு வார்னிங். எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? இந்த பெண்ணுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தேவையான சமயத்தில் என்ன சப்போர்ட் வேணுமோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பெண்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப செக்யூர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா பக்கமும் பாதுகாப்பு இருக்குது. இந்த ஆண்களை வந்து ட்ராமா போட்டாங்க அப்படின்னா அந்த ட்ராமாவில் இனிமேல் ஆண் மட்டும்தான் நடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த பெண் கதாபாத்திரம் இருக்காது. Please spirits, anything else spirits? இந்த பெண்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஏன்னா இந்த பெண்கள் வந்து பென்டக்கிள்ஸோடு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸை விட உங்களுக்கு கரியரில் இல்லைனா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். யா, ஓகே, இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப அருமையான கைடன்ஸ் வந்திருக்கு. இந்த ஜக்லிங், இந்த ஆண்களுக்கு வந்து இது செம வார்னிங். இந்த ஜக்லிங் கார்டை வந்து இந்த பெண்ணோட ஹார்வெஸ்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த பெண் வந்து சீசன் ஹார்வெஸ்ட், அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன், அதாவது இந்த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியில் இந்த பெண் போய் நிற்க போகிறாங்க. அதாவது ராணிக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு வெல்த் வந்து அபண்டன்ஸ், இது வெல்த்துன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு அபண்டன்ஸ் இந்த பெண் வாழ்க்கையில் வரப்போகுது. ஸோ அது வந்து இந்த ஜக்லிங் கார்டை வந்து தள்ளி விடுது.
அதுதான் இந்த கடவுள் சொன்னதையும் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதும் அதுதான். இந்த ஆண் வந்து ஜகிள் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த ஜக்லிங்காக ரிக்ரெட் பண்ண போகிறது இந்த ஆண் தான், இந்த பெண் இல்லை. ஏன்னா பெண் அடுத்த படிக்கு போயிட்டே இருக்காங்க. இந்த ஆண் தான் பின்னாடி ரிக்ரெட் பண்ண போகிறாங்களே தவிர இந்த பெண் இல்லை. அந்த பெண்ணோட லைஃப் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. நீங்கள் தான் மிஸ் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆண்கள் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. யூ ஆர் கோயிங் டு மிஸ் திஸ் ஃபெமினின் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். தட்ஸ் வெரி கிளியர் மெசேஜ். ஃபயர் மேட்ச். அடுத்தது இந்த பெண்கள் வந்து உங்களை எனர்ஜியை கிளன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பாட்டம் டெக் கார்டில் ஃபேட். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். பின்னாடி வந்து இந்த ஆண் வாழ்க்கையில் புயல் அடித்தாலும் சரி, இல்லை மழை பெஞ்சாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு இந்த ஆண் வாழ்க்கையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் க்ரியேட்டிவிட்டி, ஓன் பிஸ்னஸ் அண்ட் ஓன் திங்ஸ். நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணணுன்னா பண்ணுங்கள். புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பெரிய பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர போகிறீங்க. ஸோ இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். இந்த ஆண்களுக்கு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரீயூனியன் இருக்குது. ஆக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த பெண் வந்து வெற்றி படிகளை ஏறி உங்களுக்கு 8வது தூரத்துக்கு போய் நிற்பாங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் அந்த பெண்ணை பார்த்து வருத்தப்படலாமே தவிர இந்த பெண் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வர மாட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன். ஃப்யூச்சர் இது எல்லாத்துக்குமே பொருந்துமானா இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இந்த இந்த டெசிஷன் எடுக்காமல் குழம்பிட்டுருக்க ஆண்களுக்கு எல்லாமே இது வந்து பொருந்தும். ஸோ பெண்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குது அப்படின்னா இதுதான். ஒரு கோழையை தேர்ந்தெடுக்க வேண்டாம். கடவுள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோழைங்க வந்து தைரியமாக ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இவங்க வர ரொம்ப டிலே பண்ணாங்கன்னா உங்களுக்கான வேறு பாதை வந்து தெளிவாக தெரிய வரும். அதனால் குழப்பிக்கவே வேண்டாம். பெண்களோட லைஃப் வந்து ரொம்ப ப்ராமிஸ்ட், ரொம்ப செக்யூர்ட். உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் அடுத்த படியை எடுத்து வச்சு போய்கிட்டே இருங்க. 3 எப்போவுமே லக்கி நம்பர். பார்க்கலாம் பாபா என்ன சொல்கிறாருன்னு. இது பாபாவோட கைடன்ஸ். 3 என்ன சொல்கிறதுன்னா, பெற்றோர்களின் ஆசையினால் நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாய். அதுதான் இந்த பெண்களுக்கு, அதாவது 2 பேர்த்துக்குமே, மேபி மோஸ்ட்லி இது பெண்களுக்காக இருக்கலாம். 136. தானம் செய்தே தவிர வேறு வழி இல்லை. முன்பு திட்டமிடப்பட்ட மதச்சடங்குகளை நீ செய்யவில்லை. இவற்றை உடனே செய். அதன் பிறகு எல்லாம் நலமாக முடியும். அதாவது நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் நடந்துட்டு இருந்த பூஜை அந்த மாதிரி ஏதாவது விட்டுருக்கீங்களா, இல்லைனா ஏதாவது ரிலீஜியஸ் ரிச்சுவல் அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பண்ணாமல் விட்டுருக்கீங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஏதோ பண்ணாமல் விட்டுருக்கோங்க. அதுக்காக என்ன சொல்கிறாங்க பாபா அப்படின்னா, அதை நீங்கள் என்ன சொல்கிறது, அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா தானம் பண்ணுங்கள். அதுக்கு நிகராக அந்த நீங்கள் பண்ணாமல் விட்ட அந்த ஒரு தடை வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா யாருக்காவது ஏதாவது தானம் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தடைகள் விலக ஆரம்பித்து நல்ல விஷயங்களுக்கான வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.